எது உங்களுக்கு பூர்வீக சொத்து வரப்போதா? அதாங்க உங்கள் தாத்தாவோட சொத்து. அதெல்லாம் ஏற்கனவே வந்துருச்சியா, நீ தான் ரொம்ப லேட்டு. என்ன சொல்ல வந்த சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அவங்களுக்கும் இன்னும் வரவே இல்லைங்க, எப்போங்க வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. சரி, முதல்ல சொத்து வந்துருச்சுன்னு சொன்னாங்களே, அவங்களுக்கு அந்த சொத்தின் மூலமாக என்ன பலன், என்ன பயன், அதில் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். சொத்து வராதவங்களுக்கு ஏன் வரலை, எப்போ வரும், எப்படி வரும், வந்தால் நல்லதா கெட்டதா, வரலாட்டி அப்பா சாமி நல்லதுன்னே போயிடலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பின்னால் ஒரு லைக் பண்ணிடுங்க. சந்தேகம் எதாக இருந்தால், மேசத்தை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ லக்கணமே உங்களுக்கு லக்கணமாக அமையுது. பூர்வீக சொத்துன்னு சொல்லக்கூடிய பாவம் 5ஆம் பாவம், பூர்வீக ஸ்தானாதிபதி. அப்போ பூர்வீக சம்மந்தமாக எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, பூர்வீக சத்து சம்மந்தமாக இருந்தாலும் சரி, 5ஆம் இடத்தை தான் பார்ப்போம். அந்த 5ஆம் அதிபதியே இவங்க லக்கணம்னு சொல்லக்கூடிய மேசத்திலே உச்சமாகக்கூடிய கிரகம். அப்போ இவங்களுக்கு பூர்வீக சொத்து சம்மந்தமாக பெரிய பிரச்சனைகள் இருக்காது. பூர்வீக சொத்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு எளிதாக கிடைக்கும். யாருக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா, மேச லக்கணத்தில் பிறந்து கார்த்திகை மாதம் பிறந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம். ஒன்று பூர்வீக சொத்து கிடைக்கிறதுலேயே பிரச்சனை இருக்கலாம், அல்லது பூர்வீக சொத்து கிடைத்து அதன் மூலமாக சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கும் பூர்வீக சொத்து எளிதாக கிடைக்கிறதுக்கும் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வாரம் புதன்கிழமை இவங்க வீட்டிலையோ அல்லது ஒரு பெருமாள் கோயிலையோ ஒரு லெமன் சாதமோ புளி சாதமோ கிண்டி பெருமாளுக்கு வைத்து வழிபடணும். அதை வச்சுட்டு பெருமாளோட மந்திரம் ஒன்று இருக்குது. இதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாவே வரும். இருந்தாலும் அந்த வரிகளை சொல்கிறேன் பாருங்கள், ஸ்க்ரீன்லேயும் வரும். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெறியானே வேங்கடவா, நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பேரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து நின் பவளவாய் காண்பேனே. இந்த மந்திரத்தை அடிக்கடி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் வருவாங்க, ரெகுலராக இதை பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கலாம். இதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எளிதாக அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது நடக்கட்டும்.